ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், இந்த வீடியோ நீங்கள் வந்து மிஸ்ஸஸ் ஜேஎஃப்எம் வியூஸில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஐசு வந்து மேக்கப் கிளாஸ் போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பான். ஸோ அதை நம்ம ஜேஎஃப்எம் வியூஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 2 நாளில் நாங்கள் வந்து எந்த பிரைடல் ஸ்டுடியோ சூப்பராக இருக்கும், ஸோ யார் வந்து எந்த அகாடமிக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்ததில் நாங்கள் ஃபைன் பண்ணது பார்த்திங்கன்னா பொன்னி மேக்கப் பிரைடல் ஸ்டுடியோ தான். அங்கே போயிட்டு நம்ம வந்து அட்மிஷன் போட்டு ஐசோ வந்து ஜாயின் பண்ண வச்சோம். ஸோ அந்த டேஸ் வந்து எப்படி பாஸ் ஆச்சுன்னு கூட தெரியல. இன்றைக்கி வந்து சர்டிஃபிகேட் கூட வாங்கிட்டாங்க அவங்க. ஸோ அவங்களோட அகாடமிக்கை ஃபுல்லுமே முடிச்சுட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக உருவாகிட்டாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு மேக்கப் தெரியும். ஸோ இப்போ கரண்ட்டில் உள்ள டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக மேக்கப் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க பொன்னி பிரைடலில். ஸோ கண்டிப்பாக சூப்பராக முடிச்சிட்டாங்க. அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்க பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க யாரும் இருந்தீங்கன்னா போய் பார்த்துருங்க. ஸோ நாங்கள் மேக்கப் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் பிரைடலுக்கு இல்லை மேக்கப் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். என் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபர்தராக என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் மேக்கப் இது வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு மேக்கப் பற்றி அவ்வளோவா ஐடியா கிடையாது. ஜஸ்ட் கல்யாணத்துக்கு மேக்கப் போடுவாங்க, அவ்வளோ மட்டும் தான் தெரியும். இவங்களை நான் என்றைக்கு வந்து கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணி விட்டேனோ அதிலேருந்தே என்னோடய யூடியூப்லேயே இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் வீடியோஸ் தான். ஸோ நாலேஜ் நானும் டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போது இந்த வீடியோ இந்த டயத்தில் பண்ணுறதுக்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா, இப்போ 12 இன்றைக்கி தான் அவங்க வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ இப்போ பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து அங்கே நடந்த சம்பவங்கள் தான். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தவங்க வந்து அவங்க மனசில் இருக்க வழிகளை வந்து ஷேர் பண்ணிக்கும் போது, ஆஹா இது வந்து யாருனால் வந்து முடியாதோ, யார் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்குது, அவங்களுக்கு நல்லா கை கொடுக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொழிலை வந்து நம்ம வந்து யூடியூப்பில் நம்மளோட வியூவர்ஸுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதனால தான் இப்போ இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சரியான ஃபீவர், நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும் சரியான ஃபீவர் இருந்தாலும் இமீடியட்டாக வந்து வீடியோ மேக் பண்ணணும் இதை பற்றி. ஏன்னா நம்ம டிலே ஆனால் இதை பற்றி மறந்துடுவோம். ஸோ விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அங்கே டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, ஈவன் எங்களுக்கு கூட ஒரு சில கஷ்டம் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த கஷ்டங்கள் இருக்குது. அதை வந்து ஷேர் பண்ணிக்கும்போது லைவாக கேட்கும்போது அவ்வளோ வழிகளோடு இருக்காங்க. அவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு லைஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்தேன். அதனால தான் இந்த வீடியோ இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிரைடல் சர்வீஸ் திருப்பியும் நான் சொல்கிறேன், தேவைப்பட்டுச்சுன்னா கீழே மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்டில், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம பார்த்து பேசிக்கலாம் என்ன சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு. இன் ஃப்யூச்சரில் வந்து இவங்க வந்து என்னென்ன மேக்கப் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோஸும் வந்து கூட சீக்கிரத்தில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். இவங்க இந்த மாதிரி மேக்கப் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் பிகினிங்கில் இருந்தேன் லோ காஸ்மெட்டிக்ஸ் வேணாம், காஸ்மெட்டிக்ஸ் வந்து போடுறது வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால தான் நாங்கள் வந்து இங்கே மாலில் போயிட்டுலாம் பர்ச்சேஸ் பண்ண வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரீல்ஸாவோ ஷார்ட்ஸாவோ. நம்ம வந்து போடுறது குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ அவங்களோட ஸ்கின்னு வந்து எதுவுமே வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக வாங்கி வச்சுருக்கோம். உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சர்வீசஸை. சரி, நம்ம ஐசுகிட்ட கேட்போம் அவங்களுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, அவங்க போகும்போது எப்படி போனாங்க, ஸோ எண்ட் ஆஃப் தி கோர்ஸில் வந்து எப்படி வந்தாங்க, இந்த கோர்ஸ் வந்து உண்மையிலுமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, அவங்களால இப்போ மேக்கப் பண்ண முடியுமா. ஆக்சுவலாக நான் பொன்னி மேமோட இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். பட் வந்து பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க மேம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐசுட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த கோர்ஸ் இந்த அகாடமியில் படித்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வாங்க ஐசு போங்க. இன்றைக்கி ஒரு வழியாக கிளாஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டோம். என்ன அப்படின்னா, என்னோடய ட்ரீமே இன்றைக்கி ட்ரூ ஆயிடுச்சு, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நல்லா தான் போச்சு. மேமும் அதே மாதிரி நீங்களும் மென்டார் ஆகணும், நீங்களும் வந்து
ஒன் பை ஒன் நீங்கள் மேலே வரணும், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க, எஃபர்ட் போட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப பூஸ்டப் ஆயிடுச்சு எங்களுக்கு. நிறைய பேர் வந்து நிறைய அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப இது பண்ணாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நம்மளோட இதெல்லாம் என்னடா அப்படின்னு இருந்துச்சு. ஒரு பக்கம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லா லைஃப்லேயும் எல்லாருக்கும் கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தெல்லாம் இது பண்ணிட்டு தான் கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டு சரி நம்மளும் வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே சர்டிஃபைட் வாங்கி எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க. அதுதான்